வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றை பற்றின ஒரு சில அப்டேட் பார்த்துட்டு அதிலிருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் உண்டான கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஒன்னோட ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ வழக்கம் போல தான் 200 கொஸ்டின் தான். பட் என்ன சேஞ்சுனா என்னென்ன டாப்பிக்கில் இருந்து எவ்வளோ கேட்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ளூ பிரிண்டோட கான்செப்ட் பேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? ஸோ சயின்ஸில் இருந்து 10 கேள்விகள், சயின்ஸில் இருந்து 10 கேள்விகள், தென் ஜாகிரஃபியிலிருந்து 10 கேள்விகள். ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய 200 கேள்விகளில் 175 கேள்வி நமக்கு வந்து பார்த்தோம்னா ஸோ ஜிகேவோட கண்டென்ட் வந்திருக்கும். மீதி 25 கொஸ்டின் நமக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லியிருக்காங்க. இந்த 175 கேள்விகளை தான் சயின்ஸில் 10, ஜாகிரஃபியில் 10, தென் அது மட்டும் இல்லாமல் வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து 25 கேள்விகள் கேட்குறாங்க. தென் இந்தியன் பாலிட்டியிலிருந்து 40 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாட்டிலிருந்து 50 கேள்விகள் நமக்கு கேட்பாங்களாமா. தென் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாட்டிலிருந்து 40 கேள்விகள் கேட்பாங்க. தென் ஆப்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்டிடியூட்லேருந்து 15 கேள்விகளும் ரீசனிங்லேருந்து 10 கேள்விகளும் கேட்பாங்களாமா. சரியா? ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது டாப் மோஸ்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நெக்ஸ்ட் கடைசியில் இருக்கக்கூடிய 4 யூனிட். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் 10 கொஸ்டின், செகண்ட் யூனிட்டில் 10 கொஸ்டின் தான். 3வது யூனிட்டில் 25 கொஸ்டின் கேட்குறாங்க. 4வது யூனிட்டில் 40 கொஸ்டின், 5வது யூனிட்டில் 50 கொஸ்டின், 6வது யூனிட்டில் 40 கேள்வி. ஸோ இதில் லாஸ்ட் 4 யூனிட் நமக்கு பார்த்தாலே நமக்கு எவ்வளோ கவர் ஆகுது? 155 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு கவர் ஆகுது. அப்படி தானே? ஃபஸ்ட் இருக்க 2 விட்டுருங்க, 155 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. கீழே மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து போட்டாலே போதும். ஸோ எல்லாரும் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த 4 யூனிட்டை மட்டும் நான் படித்தா போதும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி மட்டும் பண்ணாதீங்க, வேண்டாம். 4 தெளிவாக படிங்க. மேலே இருக்க 2 யூனிட்லேருந்து பர்டிகுலர் கண்டென்ட்டை லைட்டாக ஓரளவாவது படிக்கணும். விட்டவே கம்ப்ளீட்டாக நான் வந்து படிக்கவே மாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல வேண்டாம். அதிலிருந்து ஒரு சில கண்டென்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 4 யூனிட் நீங்கள் என்னதான் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கனாலும் 100% போட முடியுமானா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக தெரியாத யூனிட்டும் படிக்காத யூனிட்டும் ஒரு சில கண்டென்ட் நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கக்கூடிய கண்டென்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய கேள்விகளை பார்க்க போகிறோம்ப்பா. சரிங்களா? ஸோ என்ன கண்டென்ட் பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது யூனிட் 6ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹெட்டிங்க்கு உண்டான வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் உண்டான கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் போத் லாங்குவேஜில் இருக்குது. நீங்கள் வந்து டிஸ்பிளேல பார்க்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து தமிழ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணிட்டு அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, முதல் கேள்வி தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு சொல்லி பாடத்தில் ஹெட்டிங்கில் பார்க்க இருக்கக்கூடிய முதல் கேள்வி, எந்த மொழி பழமையான திராவிட மொழி என்று கூறப்படுகிறது? பழமையான திராவிட மொழி, ஓல்டஸ்ட் திராவிடியன் லாங்குவேஜ். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, தமிழ். இரண்டாவது கொஸ்டின், கபாடபுரம் எந்த பகுதியில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது? கபாடபுரம் அப்படிங்கிறது யாரினுடைய ஆட்சியின் எல்லை பகுதி அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி. சரியான பதில் எஸ், ஆப்ஷன் ஏ, பாண்டியர்கள். கேள்வி எண் 3, வஞ்சி எந்த சங்கத்தின் தலைநகரமாக இருந்தது? வஞ்சி எந்த சங்கத்தின் தலைநகரமாக இருந்தது? ஆப்ஷன் சி, சேரர்கள். வஞ்சி சேரர்கள். கேள்வி எண் 4, 3வது சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? 3வது சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? சரியான பதில் ஆப்ஷன் சி, முடத்திருமாறன். முடத்திருமாறன். கேள்வி எண் 4, கல்லணை கிமு டேசாம் நூற்றாண்டில் கரிகால் சோழனால் கட்டப்பட்டது? கல்லணை எந்த நூற்றாண்டில் கரிகால் சோழனால் கட்டப்பட்டது? சரியான பதில் ஆப்ஷன் பி, 2ஆம் நூற்றாண்டு. கேள்வி எண் 6, பட்டினப்பாலையின் ஆசிரியரான கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சோழ நாடு சோறுடைத்து என்று குறிப்பிட்டதன் மூலம் சோழ நாடு டேஸுக்கு புகழ் பெற்றதாக திகழ்ந்தது என்பதை அறிய முடிகிறது. பட்டினப்பாலையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சோழ நாடு எதற்கு சிறப்புடையது என கருதப்படுகிறது? அரிசி, கோதுமை, பார்லி, திணை. எஸ், சரியான பதில் ஆப்ஷன் ஏ, அரிசி.
கேள்வி எண் 7. ஏதாவது ஒரு சில கேள்விகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, அந்த கேள்வி நம்பர கீழ வீடியோக்கு கீழ மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, நாங்க இன்னொரு டைம் ரீசெக் பண்ணிட்டு, ஸோ அத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, மிஸ்டேக்ஸ் எங்க சைடும் இருக்கலாம், இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஏதாவது கேள்விகள்ல சந்தேகம் இருக்கு, இல்ல டவுட்டா இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அத நாங்க செக் பண்ணிட்டு, நாங்க உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு நாங்க வந்து அத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருவோம். சரிங்களா? கேள்வி எண் 7. சேரர்களின் கொடியில் காணப்படுவது எது? எஸ், சரியான பதில் ஆப்ஷன் சி, வில் அம்பு. சேரர்களின் கொடியில். 8. ஒரு களம், களம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு களம் என்பது எத்தனை கிலோவிற்கு சமம்? ஒரு களம் அப்படிங்கிறது எத்தனை கிலோவிற்கு சமம்? எஸ், ஆப்ஷன் டி 28. ஆப்ஷன் டி 28. சிலப்பதிகாரம் எழுதியவர் யார்? சிலப்பதிகாரம் எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். தொண்டை மண்டல பகுதி தமிழகத்தின் டேஸில் அமைந்துள்ளது? தொண்டை மண்டல பகுதி தமிழகத்தின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? எஸ், ஆப்ஷன் பி வடகிழக்கு. ஆப்ஷன் பி வடகிழக்கு. 11. டேஸ் என்னும் கவிதை கங்காதேவியால் இயற்றப்பட்டது? டேஸ் என்னும் கவிதை கங்காதேவியால் இயற்றப்பட்டது? எஸ், ஆப்ஷன் சி மதுரா விஜயம். பாண்டியர்களின் துறைமுகம் எது? பாண்டியர்களின் துறைமுகம் எது? ஆப்ஷன் சி கொர்க்கை. பண்டைய பல்லவ மரபினர் டேஸ் பகுதியில் ஆட்சி செய்தனர்? பண்டைய பல்லவ மரபினர் டேஸ் பகுதியில் ஆட்சி செஞ்சனர்? எஸ், ஆப்ஷன் டி பாலாறு. டேஸ் எனும் போர்க்களத்தில் சேரர் மற்றும் பாண்டியர்களை கரிகாலன் தோற்கடித்தார்? டேஸ் எனும் போர்க்களத்தில் சேரர் மற்றும் பாண்டியர்களை கரிகால் தோற்கடித்தார்? எஸ், ஆப்ஷன் ஏ மற்றும் பி, வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை. வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை. கல்லணை அணை டேஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? எஸ், ஆப்ஷன் ஏ காவேரி. சோழர்களின் துறைமுகம் எது? சோழர்களின் துறைமுகம் எது? ஆப்ஷன் சி காவேரி பூம்பட்டினம். இரும்பொறை என்பது எந்த அரசை குறிக்கிறது? இரும்பொறை என்பது எந்த அரசை குறிக்கிறது? ஆப்ஷன் டி சேரர்கள். பாண்டிய நெடுஞ்செழியனின் மனைவி யார்? பாண்டிய நெடுஞ்செழியனின் மனைவி யார்? ஆப்ஷன் ஏ கோப்பெருந்தேவி. பாண்டியர்களின் நிர்வாக முறையை பற்றி டேஸ் தமது மதுரை காஞ்சி எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார்? பாண்டியர்களின் நிர்வாக முறையை பற்றி டேஸ் தமது மதுரை காஞ்சி எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார்? எஸ், ஆப்ஷன் பி மாங்குடி மருதனார். பாண்டியர்களின் கொடியில் டேஸ் காணப்படுகிறது? பாண்டியர்களின் கொடியில் டேஸ் காணப்படுகிறது? எஸ், ஆப்ஷன் பி மீன். ஆப்ஷன் பி மீன். ஆதவன் என்பது எந்த அரசை குறிக்கும்? ஆதவன் என்பது எந்த அரசை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ சேரர்கள். கொடிச்சி எந்த நிலத்தின் தலைவன்? கொடிச்சி எந்த நிலத்தின் தலைவன்? ஆப்ஷன் சி முல்லை. ஆப்ஷன் சி முல்லை. ஹவாங்சே என்பது எந்த இடத்தை குறிக்கிறது? ஹவாங்சே அப்படிங்கிறது எந்த இடத்தை குறிக்கிறது? எஸ், ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி காஞ்சி. ஆப்ஷன் பி காஞ்சி. தென் சென்னி என்பது எந்த அரசை குறிக்கிறது? சென்னி என்பது எந்த அரசை குறிக்கிறது? எஸ், ஆப்ஷன் பி சோழர்கள். ஆப்ஷன் பி சோழர்கள். கிள்ளி என்பது எந்த அரசை குறிக்கிறது? கிள்ளி என்பது எந்த அரசை குறிக்கிறது? எஸ், ஆப்ஷன் டி சோழர்கள். பாண்டியர்கள் டேஸ் ஆற்றங்கரையில் ஆட்சி புரிந்தனர்? பாண்டியர்கள் எந்த ஆற்றங்கரையில் ஆட்சி புரிந்தனர்?
எஸ், ஆப்ஷன் சி வைகை. பாண்டியர்களின் தலைநகரம் எது? பாண்டியர்களின் தலைநகரம் எது? ஆப்ஷன் ஏ மதுரை. டாஸ் என்னும் சிறப்பு பெயர்களால் அரசர் அழைக்கப்பட்டார். அரசர் அப்படிங்கிறவங்க என்ன சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார்? எஸ், சரியான பதில் மேலே உள்ள அனைத்தும். கோன் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் உண்டு, கோ அப்படிங்கிற பெயரில் சொல்லுவாங்க, கொற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே உள்ள அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான பதில். விருந்தினரின் வருகையை அறிவிக்கும் காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர் டாஸ் என்ற பெயரை பெற்றார். விருந்தினரின் வருகையை அறிவிக்கக்கூடிய காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர் டாஸ் என்ற பெயரை பெற்றார். எஸ், ஆப்ஷன் பி காக்கை பாடினியர். காக்கை பாடினியர். டாஸ் என்பது மாலுமிகளால் பயன்படுத்தப்படும் வழி செலுத்துதல் வழிகாட்டி ஆகும். டாஸ் என்பது மாலுமிகளால் பயன்படுத்தப்படக்கூடிய வழி செலுத்துதல் வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்க. எஸ், பெரிப்ளஸ். பெரிப்ளஸ். மாயோன் என்று அழைக்கப்படுபவர் யார்? மாயோன் என்று அழைக்கப்படுபவர் யார்? எஸ், ஆப்ஷன் பி திருமால். சங்க மக்களின் வெற்றி கடவுளாக கருதப்படுபவர் யார்? சங்க மக்களின் வெற்றி கடவுளாக கருதப்படுபவர் யார்? எஸ், ஆப்ஷன் சி கொற்றவை. சங்க காலத்தில் நெற்றி சுட்டி எவ்வாறு அழைக்கப்பட்டது? டாஸ் என அழைக்கப்பட்டது. நெற்றி சுட்டி டாஸ் என அழைக்கப்பட்டது. எஸ், சரியான பதில் ஆப்ஷன் ஏ வயந்தகம். ஊரன் எந்த நிலத்தின் தலைவன்? ஊரன் எந்த நிலத்தின் தலைவன்? எஸ், ஆப்ஷன் டி மருதம். ஆப்ஷன் டி மருதம். மீலி எந்த நிலத்தின் தலைவன்? மீலி எந்த நிலத்தின் தலைவன்? எஸ், ஆப்ஷன் சி பாலை. குருக் மொழி எந்த மொழியியல் குழுவில் உள்ளது? குருக் மொழி எந்த மொழியியல் குழுவில் உள்ளது? எஸ், ஆப்ஷன் ஏ வட திராவிட மொழியியல் குழு. பிராகுயி மொழி எந்த மொழியியல் குழுவில் உள்ளது? பிராகுயி மொழி எந்த மொழியியல் குழுவில் உள்ளது? எஸ், வட திராவிட மொழியியல் குழு. மார்கோசா மலர் டாஸுக்கு சொந்தமானது? மார்கோசா மலர் டாஸுக்கு சொந்தமானது? பல்லவர், சோழர், பாண்டியர், மேற்கண்ட எதுவும் இல்லை. எஸ், ஆப்ஷன் சி பாண்டியர். அத்திப்பூ டாஸுக்கு சொந்தமானது? எஸ், ஆப்ஷன் பி சோழர்கள். வெற்பன் எந்த நிலத்தின் தலைவன்? வெற்பன் எந்த நிலத்தின் தலைவன்? ஆப்ஷன் பி குறிஞ்சி. காளை எந்த நிலத்தின் தலைவன்? எஸ், ஆப்ஷன் சி பாலை. புலி, கரடி மற்றும் சிங்கம் எந்த நிலத்தை சார்ந்தவை? ஆப்ஷன் ஏ குறிஞ்சி. பல்லவர்களின் கொடியில் காணப்படுவது எது? பல்லவர்களின் கொடியில் காணப்படுவது? எஸ், ஆப்ஷன் ஏ நந்தி. பல்லவர்களின் துறைமுகம் எது? பல்லவர்களின் துறைமுகம் எது? மகாபலிபுரம். நரசிம்மவர்மன் டாஸ் என்று அழைக்கப்பட்டார்? நரசிம்மவர்மன் டாஸ் என்று அழைக்கப்பட்டார்? மாமல்லன். சங்க கால தமிழர்கள் பல்வேறு திருவிழாக்களை கொண்டாடினர். டாஸ் மற்றும் அறுவடை திருவிழா போன்றவை முக்கியமானதாகும். அந்த திருவிழாவில் எது அவங்க கொண்டாடின முக்கியமான விழாவாக கேட்குறாங்க? ஆப்ஷன் ஏ கார்த்திகை, ஆப்ஷன் பி திருவாதிரை, ஆப்ஷன் சி தீபாவளி, ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. எஸ், கார்த்திகை, திருவாதிரை ரெண்டுமே இம்பார்ட்டண்டாக அவங்க கொண்டாடினது. மிகவும் புகழ்பெற்ற இந்திர விழா டாஸ் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை பட்டினப்பாலை என்ற நூலில் உருத்திரங்கண்ணனார் கூறியுள்ளார்.
இந்திர விழா கொண்டாடினது எங்க அப்படிங்கிறத பற்றி பட்டினப்பாலையில் உரு திருங்கண்ணனார் கூறியிருக்காரு. எஸ், சரியான பதில் ஆப்ஷன் ஏ புகார். தகடூர் யாரால் ஆளப்பட்டது? தகடூர் யாரால் ஆளப்பட்டது? எஸ், ஆப்ஷன் பி அதியமான். பழனிமலை யாரால் ஆளப்பட்டது? பழனிமலை யாரால் ஆளப்பட்டது? எஸ், ஆப்ஷன் பி பேகன். கண்டீரமலை யாரால் ஆளப்பட்டது? எஸ், ஆப்ஷன் ஏ நல்லி. தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான பளபளப்பான கல் எங்கு காணப்படுகின்றன? தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான பளபளப்பான கல் எங்கு காணப்படுகின்றன? எஸ், ஆப்ஷன் ஏ பையம்பள்ளி. புகார் என்பது யாருடைய துறைமுக நகரம்? ஆப்ஷன் பி சோழர்கள். தென் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். முதல் கூற்று, மதுரையில் முதல் சங்கம் வேந்தர் செழியன் என்பவரால் நிறுவப்பட்டது. வேந்தர் செழியன் ஃபர்ஸ்ட் சங்கம், மாற்றி பார்த்துக்கோங்க. கூற்று 2, மதுரையில் 3வது சங்கம் காய்ச்சின வழுதியால் நிறுவப்பட்டது. 3வது சங்கம் காய்ச்சின வழுதியால் நிறுவப்பட்டது. இந்த 2 கூற்றுல எது சரி அப்படிங்கிறதான் கேள்வி கேட்குறாங்க. எஸ், மேலே கூறிய இரண்டும் தவறு அப்படிங்கிறதா, மேலே கூறிய எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பதில். தமிழ் சமூகத்தில் பெண்களுக்கு கற்பின் சின்னமாக விளங்கக்கூடிய மலர் எது? பெண்களுக்கு கற்பின் சின்னமாக விளங்கக்கூடிய மலர் அப்படிங்கிறது எஸ், ஆப்ஷன் பி முல்லை. சிலம்பன் எந்த நிலத்தின் தலைவன்? எஸ், ஆப்ஷன் சி குறிஞ்சி. தொண்டி யாருடைய துறைமுக நகரம்? இது எல்லாரும் நமக்கு பாண்டியர்களை மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ தொண்டியை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு, ஆனால் பெரிப்ளஸ் தன்னுடைய கூற்றில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சேரர்களின் துறைமுகத்தை மென்ஷன் பண்ணியிருப்பார். பெரிப்ளஸ் தன்னுடைய குறிப்புகளில் சேரர்களின் துறைமுகங்களில் ஒன்று அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பார். முசிறி, பந்தர், கொடுமணல் இது எல்லாமே நமக்கு சேரர்களுடைய துறைமுகமாக பெரிப்ளஸ் நமக்கு குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? ஸோ இது எதோட ரெஃபரன்ஸ்லேருந்து இப்போ நான் அது சேரர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழர்.wiki அப்படின்னு சொல்லக்கூடிய சைட்டில் இருக்கும் இதுக்கான அப்டேட். சரிங்களா? ஸோ நம்மளுடைய புத்தகத்தின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பாண்டியர்களினுடைய ஏரியாவுக்குள்ளே கவர் ஆகக்கூடிய பிளேஸ். சரிங்களா? ஆனால் சேரர்களின் துறைமுகம் அப்படிங்கிறத நமக்கு விக்கி அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் விக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய சைட்டோட ரெஃபரன்ஸில் இருந்து நமக்கு இதை கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி பெரிப்ளஸினுடைய குறிப்புகள்லையும் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த கேள்விகளை நமக்கு சேரர்களை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது நமக்கு பாண்டியர்களினுடைய ஏரியா, அவங்க தான் வணிகம் பண்ணுவாங்கன்னு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த 2 பாயிண்ட்டை மனசில் மட்டும் வச்சுக்கோங்க. பட் அங்கே எக்ஸாமில் எப்படி கேள்விகள் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துருக்கேன். தென் அதுக்கு அடுத்து, கோதா மொழி எந்த மொழியியல் குழுவில் உள்ளது? கோதா அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி எந்த மொழியியல் குழுவில் இருக்கு? எஸ், ஆப்ஷன் பி தென் திராவிட மொழிக்குழு. ஆப்ஷன் பி தென் திராவிட மொழிக்குழு. தோடா அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி எங்க இருக்கு? தோடா. எஸ், இதுவும் தென் திராவிட மொழிக்குழுல தான் இருக்கு. தென் திராவிட மொழிக்குழு. வளவன் என்பது எந்த அரசை குறிக்கும்? வளவன் அப்படிங்கிறது எந்த அரசை குறிக்கும்? எஸ், ஆப்ஷன் டி சோழர்கள். தென் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், கலங்கு என்பது சிறுமிகள் ஊஞ்சலில் விளையாடக்கூடிய விளையாட்டு. கலங்கு அப்படிங்கிறது சிறுமிகள் ஊஞ்சலில் விளையாடக்கூடிய விளையாட்டு. தென் ஊசல் என்பது சிறுமிகள் கல்லில் விளையாடக்கூடிய விளையாட்டு. அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா நமக்கு மேலே கூறிய எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். குடுவன் என்பது எந்த அரசை குறிக்கும்? எஸ், ஆப்ஷன்
பி சேரர்கள். சாரி, ஆப்ஷன் பி சேரர்கள். எஸ், குடுவன் அப்படின்னா சேரர்கள் தான். எஸ், கரெக்ட் தான். தென் வானவன் என்பது எந்த அரசை குறிக்கும்? வானவன் அப்படிங்கிறது எந்த அரசை குறிக்கும்? தென் வானவன் அப்படிங்கிறது எந்த அரசை குறிக்கும்? ஸோ இதுவும் நமக்கு சேரர்கள் தான். சரிங்களா? வானவன் அப்படிங்கிறதும் ஆப்ஷன் சி சேரர்கள் அப்படிங்கிறது தான். தென் மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் யார்? மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் யார்? எஸ், ஆப்ஷன் பி பேகன். விருந்தோம்பல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது என்று எது கூறுகிறது? அகநானூறு, ராமாயணம், மகாபாரதம், புறநானூறு. எஸ், ஆப்ஷன் டி புறநானூறு. டாஸ் மற்றும் கரும்பு ஆகியவை முக்கிய பயிர்களாகும். ஸோ அவங்க முன்னாடி விளைவிச்சதுல எது முக்கியமான பயிர் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், நெல். பண்டைய காலத்துல மலைவாழ் மக்களுக்கு எல்லா பொருட்களையும் கொடுத்தது யார்? மலைவாழ் மக்களுக்கு எல்லா பொருட்களையும் கொடுத்தது யார்? எஸ், ஆப்ஷன் பி நல்லி. ஆப்ஷன் பி நல்லி. கன்னட மொழி எந்த மொழிக்குழுவில் உள்ளது? எஸ், ஆப்ஷன் பி தென் திராவிட மொழிக்குழு. கோண்டி மொழி எந்த மொழிக்குழுவில் உள்ளது? கோண்டி மொழி எந்த மொழிக்குழுவில் உள்ளது? ஆப்ஷன் சி மத்திய திராவிட மொழிக்குழு. வேலூர் பாளையம் பட்டயம் எந்த மன்னருக்கு சொந்தமானது? எஸ், 3ஆம் நந்திவர்மன். முற்கால பல்லவ மரபை நிறுவியவர் யார்? சிவஸ்கந்தவர்ம பல்லவன். ஆப்ஷன் டி சிவஸ்கந்தவர்ம பல்லவன். அக்காலத்து சிறந்த பல்லவ மன்னர்கள் யார்? அக்காலத்து சிறந்த பல்லவ மன்னர்கள் யார்? எஸ், சிவஸ்கந்தவர்ம பல்லவன் மற்றும் விஷ்ணுகோபன். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான பதில். பிற்கால பல்லவ மரபு டாஸின் ஆட்சியிலிருந்து துவங்குகிறது. ஆப்ஷன் ஏ சிம்ம விஷ்ணு. டாஸ் ஆகியோர் பிற்கால பல்லவர்களில் சிறந்த அரசர்களார். பிற்கால பல்லவர்களில் சிறந்த அரசர் யார்? மகேந்திரவர்மன் மற்றும் நரசிம்மவர்மன். ஆப்ஷன் ஏ மற்றும் பி இதுதான் சரியான பதில். டாஸ் அமைத்தது பல்லவர்களின் மிக பெரும் சாதனை. டாஸ் அமைத்தது பல்லவர்களின் மிக பெரும் சாதனை. எஸ், ஆப்ஷன் ஏ குடைவரை கோயில் அமைத்ததும் ஒற்றைக்கல் ரதங்கள் அமைத்ததும் ரெண்டுமே பல்லவர்களின் மிகப்பெரிய சாதனை தான். பல்லவர்களினுடைய தலைநகரம் எது? ஆப்ஷன் பி காஞ்சிபுரம். ஸோ உங்களுக்கு வீடியோவில் டாப் கீழே பாட்டம் ரைட்டில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளையுமே நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். 24/7 எவ்வளோ டைம் வேணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதி பார்த்துக்க முடியும். அதில் உங்களுக்கு என்னென்னலாம் நம்மளுடைய அப்ளிகேஷன் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 1ல் கிட்டத்தட்ட 2010 ஆரம்பித்து 2024 வரைக்கும் கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகள் இருக்கும். குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் 2011 உங்களுக்கு வந்து அப் டு 24 வரைக்கும் இருக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் சேம் 2011 அப் டு டில் 2024 வரைக்கும் கேட்கப்பட்ட அத்தனை கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு இயர் வைஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து டெஸ்ட் எப்போ வேணால் எழுதி பார்த்துக்க முடியும். இது இயர் வைஸ் சேம் கான்செப்ட். அதே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸோட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ தமிழில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும், தென் அதே மாதிரி சயின்ஸாக இருக்கட்டும், தென் சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே தனித்தனியான டாபிக் வைஸாக உங்களுக்கு கவர் ஆகும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். ஸோ ஓல்டு கொஸ்டினவே உங்களுக்கு இயர் வைஸும் பிரித்து கொடுத்துருக்கோம், டாபிக் வைஸும் பிரித்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இயர் வைஸை பொறுத்த வரைக்கும் தனித்தனி எக்ஸாம் வைஸும் கொடுத்துருக்கோம், டாபிக் வைஸை பொறுத்த வரைக்கும் தனித்தனி சப்ஜெக்ட் வைஸும் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஈஸியாக நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, கம்ப்ளீட்டாக நம்ம
படிக்க வேண்டிய சமச்சீர் புக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழோட நியூ புக்கு, தென் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழோடைய ஓல்டு புக்கு, இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். அதில் இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளையுமே இயல் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ரேண்டம் டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். தென் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இது தமிழோட கண்டென்ட். சேம் கான்செப்ட் சயின்ஸாக இருக்கட்டும், தென் சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸு, 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸு தனித்தனியாக லெசன் வைஸ் கொடுத்துருப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி ரேண்டம் டெஸ்ட் இருக்குது, மார்க் டெஸ்ட் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் தனியாகவும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். இதெல்லாம் தாண்டி லைவ் டெஸ்ட் ஆல்சோ அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோன்னா 60,000க்கும் மேற்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனில் அவைலபிள் இருக்குது. அப்ளிகேஷனுக்கான லிங்கை வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி 2 கூற்று. முதல் கூற்று, விவசாயம் செய்யும் பகுதி மருத நிலங்கள் என்று அழைக்கப்பட்டது. விவசாயம் செய்யக்கூடிய பகுதி மருத நிலங்கள் என்று அழைக்கப்பட்டது. கூற்று 2, மருத நிலங்களின் வசிப்பவர்கள் உழவர் என்று அழைக்கப்பட்டனர். இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா 2மே சரிதான். முதல் கூற்றும் சரிதான், 2வது கூற்றும் சரிதான். ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியதான் சரியான பதில். ஸோ ஆல் ஆஃப் தி எபோ அப்படிங்கிறதா சரியான பதில். தென் கேள்வி எண் 77, தமிழக தொல்லியல் துறையின் முதல் இயக்குனர் யார்? தமிழக தொல்லியல் துறையின் முதல் இயக்குனர் யார்? ராமசாமி, குப்புசாமி, நாகசாமி, KV ராமன். எஸ், சரியான பதில் ஆப்ஷன் சி, நாகசாமி அப்படிங்கிறது தான் சரியான பதில். 78, மகிழ்நன் எந்த மன்னனின் தலைவன்? எந்த மண்ணின் தலைவன்? மன்னனின் இல்லை, எந்த மண்ணின் தலைவன்? மகிழ்நன் எந்த மண்ணின் தலைவன்? எஸ், ஆப்ஷன் பி, மருதம். சேர்ப்பன் எந்த நிலத்தின் தலைவன்? சேர்ப்பன் எந்த நிலத்தின் தலைவன்? ஆப்ஷன் டி, நெய்தல். தென் அடுத்த கேள்வி, திராவிடர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? திராவிடர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? எஸ், ஆப்ஷன் டி, கால்டுவெல். சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியக்கூடிய ஆபரணம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியக்கூடிய ஆபரணம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. எஸ், ஆப்ஷன் சி, தொய்யகம். எருமை, நீர்நாய் எந்த நிலத்தை சார்ந்தவை? எருமை மற்றும் நீர்நாய் எந்த நிலத்தை சார்ந்தவை? ஆப்ஷன் ஏ, மருதம். சுறா எந்த நிலத்தை சார்ந்தது? சுறா எந்த நிலத்தை சார்ந்தது? எஸ், ஆப்ஷன் டி, நெய்தல். ஆப்ஷன் டி, நெய்தல். முயல் மற்றும் மான், முயல் மற்றும் மான் எந்த நிலத்தை சார்ந்தது? எஸ், ஆப்ஷன் பி, மருதம். ஆப்ஷன் பி, மருதம். தமிழ்நாடு எந்த நாட்டுடன் பண்டமாற்று வர்த்தகம் செய்தது? தமிழ்நாடு எந்த நாட்டுடன் பண்டமாற்று வர்த்தகம் செய்தது? எஸ், ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். எகிப்து, ரோம் அண்ட் சீனா. ஸோ ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். இடமிருந்து வலமாக எழுதப்பட்ட எழுத்து வடிவம் எது? இடமிருந்து வலமாக எழுதப்பட்ட எழுத்து வடிவம் எது? தேவநாகிரி. எந்த ஆண்டு டெரைன் டி லாகோபரி எழுத்து வடிவத்திற்கு கரோஸ்டி என பெயரிட்டார்? எஸ், ஆப்ஷன் சி, 1886. இயற்கை வரலாற்று நூலை எழுதியவர் யார்? இயற்கை வரலாற்று நூலை எழுதியவர் யார்? எஸ், ஆப்ஷன் டி, பிளினி. முசிறியை தனது புத்தகத்தில் முதல் பேரங்காடி என்று விவரித்தவர் யார்? முசிறியை தமது புத்தகத்தில் முதல் பேரங்காடி என விவரித்தவர் யார்? எஸ், ஆப்ஷன் பி, பிளினி. இலங்கையின் பௌத்த மகாவம்சம் என்ற நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? எஸ், ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, பாலி. பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்விலோரி ஆகியோர்களை என்ன சொல்லுவாங்க? குறுநில மன்னர்கள். ஆகியோர் குறுநில மன்னர்கள். பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வில் ஓரி ஆகியோர் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். குறுநில மன்னர்கள் வேற எவ்வாறு அழைக்கப்பட்டனர்?
எஸ், கடையேழு வள்ளல்கள். கடையேழு வள்ளல்கள். முல்லை நிலப்பரப்பின் பிரதான தெய்வம் யார்? முல்லை நிலப்பரப்பின் பிரதான தெய்வம் யார்? எஸ், ஆப்ஷன் ஏ திருமால். நவராத்திரி அப்படின்னா டாஸ் இரவுகள். நவராத்திரி என்றால் டாஸ் இரவுகள்? 9 இரவுகள். திருவோணம் என்பது டாஸ் திருவிழா. திருவோணம் என்பது டாஸ் திருவிழா? பௌர்ணமி திருவிழா. ஆடிப்பூரம் எந்த கடவுளுக்காக கொண்டாடப்பட்டது? ஆடிப்பூரம் எந்த கடவுளுக்காக கொண்டாடப்பட்டது? ஆப்ஷன் சி சிவன். சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட விழா எது? திருவாதிரை. பண்டைய பாண்டிய பேரரசானது டாஸ் போன்ற மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்தது? திருநெல்வேலி, சிவகங்கை, தேனி. இது மூணுமே மேலே உள்ள அனைத்தும். பாண்டிய நாடு டாஸுக்கு புகழ் பெற்றதாக இருந்தது? ஆப்ஷன் பி முத்து. டாஸ் பாண்டியர்களின் புகழ்மிக்க அரசர்கள் ஆவார்? பாண்டிய நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன். துறைவன் எந்த நிலத்தின் தலைவன்? துறைவன் எந்த நிலத்தின் தலைவன்? நெய்தல். மாறன் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? மாறன் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? ஆப்ஷன் சி பாண்டியர்கள். ஆப்ஷன் சி பாண்டியர்கள். தென்னார் என்பது எந்த அரசை குறிக்கிறது? தென்னார் அப்படிங்கிறது எந்த அரசை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ பாண்டியர்கள். சோழர்களின் புகழ்மிக்க அரசராக திகழ்ந்தவர் யார்? சோழர்களின் புகழ்மிக்க அரசராக திகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் சி கரிகால் சோழன். கரிகால் சோழன் டாஸ் என்றும் அழைக்கப்பட்டார்? கரிகால் பெருவளத்தான். போரின் போது ஒருவரது தாயகத்தை பாதுகாக்க பின் வருவனவற்றில் எது பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் டி காஞ்சி. பூவில் மென்ஷன் பண்ணுவோம்ல, ஆப்ஷன் டி காஞ்சி. மால்டோ எந்த மொழிக்குழுவில் உள்ளது? மால்டோ எந்த மொழிக்குழுவில் உள்ளது? வட திராவிட மொழியியல் குழு. தமிழ் மொழி எந்த மொழியியல் குழுவில் உள்ளது? தமிழ் மொழி தென் திராவிட மொழிக்குழு. தெலுங்கு எந்த மொழிக்குழுவில் உள்ளது? தெலுங்கும் அதே தான், தென் திராவிட மொழிக்குழு. தென் திராவிட மொழிக்குழு. பல்லவர்களின் தலைநகரம் எது? பல்லவர்கள் முன்னாடியே பார்த்ததான் நினைக்கிறேன். ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். பண்டைய பல்லவ மரபினர் ஆட்சி செய்த பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? பண்டைய பல்லவ மரபினர்கள் ஆட்சி செஞ்ச பகுதியை நாம தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லியிருப்போம். பின் வரும் காவியங்களில் எது தமிழரின் இசையின் முக்கியத்துவத்தை விவரிக்கிறது? தமிழர்களின் இசை முக்கியத்துவத்தை விவரிப்பது எது? ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். சங்க கால சேர அரசர்களை பற்றி அறிந்து கொள்ள எது பெரும் உதவியாக இருந்தது? சேரர்களை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருந்தது? எஸ், ஆப்ஷன் ஏ பதிற்றுப்பத்து. சேரர்களின் துறைமுகம் எது? சேரர்களினுடைய துறைமுகம் எது? ஸோ தொண்டி, முசிறி இதைத்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ஏ தொண்டி, தென் ஆப்ஷன் பி முசிறி. ஸோ ஆப்ஷன் டிங்கிறதா சரியான பதில். டேஸை தலைநகரமாக கொண்டு காவிரி ஆற்றங்கரையை சுற்றியுள்ள பகுதிகளை சோழர்கள் ஆட்சி செய்தனர்? எஸ், ஆப்ஷன் பி உறையூர். டாஸ் இன்றைய வட்டங்களை உள்ளடக்கியதாக சோழ பேரரசு விளங்கியது? சோழ பேரரசு எந்தெந்த பகுதிகளாக உள்ளடக்கி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் திருச்சி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம். மேலே உள்ள மூன்றும் அப்படிங்கிறது தான் சரியான பதில். சோழர்களின் கொடியில் காணப்படுவது
ஆப்ஷன் ஏ புலி. சோழர்களின் கொடியில் காணப்படுவது புலி. கல்லணையை கொண்டு கல்லணை டேஸை கொண்டு கட்டப்பட்டது. கல்லணை அப்படிங்கிறது கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்டது. ஏ மற்றும் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி தான் சரியான பதில். மூன்றாவது சங்கம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ மதுரை. களம் களம் எந்த மரபில் பயன்படுத்தப்பட்டது? ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, அதோட கண்டென்ட் தான். எஸ், ஆப்ஷன் பி சோழர்கள். ஆப்ஷன் பி சோழர்கள். வஞ்சி எந்த மாவட்டத்துடன் அடையாளம் காணப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி கரூர். ஆப்ஷன் டி கரூர். சரிங்களா? ஸோ மொத்தம் இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல இருந்து நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் 121 கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ நம்மளுடைய டிஎன்பிஎஸோட அஃபீஷியல் சிலபஸில் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெட்டிங்ல இருந்து 120 கேள்விகள் நம்ம வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதோட கண்டினியூஸாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரணும் அப்படின்னா, நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனையும் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்மளுடைய டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கு ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் இப்போ கேட்கப்பட்ட கேள்விகள் போக மீதி இருக்கக்கூடிய கேள்விகளையும் உங்களுக்கு நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் அட்டன் பண்ணி பாருங்கள். அது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த கேள்விகள் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கேள்விகளையும் அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்லேருந்து ஒரு சில கேள்விகளை பார்ப்போம். தென் அதுக்கடுத்து அதே மாதிரி தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கமேஷ், ஸோ அந்தந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கேள்விகளை சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கீழே கொஸ்டின் நம்பரை மென்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் ரீசெக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ மறக்காமல் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கீழே அப்டேட் பண்ணிடுங்க. மறக்காமல் எந்த கொஸ்டினோ அந்த கொஸ்டினை சொல்லிவிட்டு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு இல்லை தப்பாக ஏதாவது சொல்லியிருக்கோம் அப்படின்னா அப்டேட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வரணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.